நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் ஒரு வித்யாபுத்திரம் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை மக. இதனுடைய 1232வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லலிதா திருசதி ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து எனக்கு முந்தானாலே வந்து புஸ்தகம் சர்வமங்களா ராஜராஜேஸ்வரி பீடம் நங்கநல்லூரில் அமைச்சிருந்தேன். நான் கேட்டிருந்தேன். ரொம்ப அழகான ஆர்ட் பேப்பரில் பியூட்டிஃபுல் டிஸ்கிரிப்ஷனோடு அமைச்சிருக்கா, எழுதியிருக்காது. இதில் என்ன பாருங்க, லலிதா திருசதி பாஷை பேக் சைடு ரேப்பரில் அம்பாள் உட்காந்துருக்க ராஜராஜேஸ்வரி. இதில் என்ன சொல்லிருக்குன்னா, பிரம்மாண்ட புராணத்தில் என்ன சொல்லியிருக்கா பாருங்க. உலகிலும் மங்களத்தை அளிப்பதும் அம்பாளுக்கு மகிழ்ச்சியும் அளிப்பதுமான சோஸ்திரம் ஸ்ரீ லலிதா திருசதி. இதற்கு சமமாக வேறொன்றும் இருக்க போவதில்லை அப்படின்னு யார் சொல்கிறார்? ஹயக்ரீவர் சொல்கிறார். இதெல்லாம் எங்கே நடந்தது? காஞ்சிபுரத்தில் உபனிஷத் பிரம்மேந்திர மடத்தில் நடந்தது. நிறைய பேர் தப்பு திரும்பிச்சூர்லாம் கிடையாது. லலிதா சாஸ்திரம் அரங்கேற்றம் காஞ்சிபுரம் தான். திருசதி அரங்கேற்றம் அங்கே தான் நடந்திருக்கு. நம்ம இஷ்டம் போல புரடா விடக்கூடாது. நம்ம பிடிச்சிருக்கலாம் ஒரு கோவில், அந்த பிடிப்பு தனி. கதைகளையே மாற்றக்கூடாது. இன்னைக்கு கூட தமாஷான ஒரு இது விவேக் சர்வேசனோட பேசும்போது பேச்சு வந்தது. காஞ்சிபுரம் தாண்டி வெள்ளைக்கேட்டுன்னு வரும். அப்புறம் அந்த பெங்களூரோட வந்துடும், அரக்கோணம் போகிற ரயில் ரோட்டு வரும். அந்த வெள்ளைக்கேட்டில் திரும்பி போன ரைட்டில் திரும்பினா வெரிசியாக வரும் கோவில்கள். ஒன்று வந்து கோவிந்த பாடிக்காரன் வரும், கூரம்ன்ற ஊர் வரும். முதல்ல கூரத்தாழ்வாழ் இந்த இடம், ஆதிகேச பெருமாள், கூரத்தாழ்வாழ் சன்னதியெல்லாம் பார்க்கலாம். அடுத்து கோவிந்த பாடி அகரம், தட்சிணாமூர்த்தி கோவில், கைலாசநாதர் இருக்கும். அப்படியே போனால் வந்து திருமால்பூர் அப்படின்னு ஒரு வரும். அடுத்து வந்து தக்கோலம் வந்துடும். அப்படியே போயிடலாம், அரக்கோணத்துக்கு போயிடலாம். அது அங்கே திருமால்பூரில் என்னென்னா, ஈஸ்வரன் மணிகண்டேஸ்வரன் பேர், அஞ்சனாட்சின்னு பேர். மகாவிஷ்ணு கைகூப்பிய நிலையில் கையில் தாமரைப்பூ. என்ன தாமரைப்பூ? 1000 தாமரையை வச்சு அர்ச்சனை பண்ணுறார் மகாவிஷ்ணு ஈஸ்வரனுக்கு. ஒரு பூ ஷார்ட்டேஜ் ஆகும்போது கண்ணன் ஒட்டி வச்சுடுறாரு. அந்த மாதிரி சுதர்சன சக்கரத்தை அப்புறமா வாங்குறார். இது தமிழ்நாட்டில் நடந்த நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிடணும். வி ஷுட் கோ பை த சிவபுராணம், பாகவதம் தான் நமக்கு அத்தாரிட்டி இந்தியாவில். நல்லா கேட்டுங்க. சிவபுராணம் இந்த என்ன 12 புராணத்தை எடுத்துக்கலாம். அது வேணாம். சில அந்த புராணத்தை இருக்க புருடா புராணத்தோடு அதில் இருக்கவே இருக்காது. கடைசியில் போய் பார்த்தா நான் நிறைய ஏமாந்துருக்கேன். அதில் இதில் திருவேழிமலை கும்போணத்து பக்கத்தில் இருக்கிறார். அங்கே வந்து கண்ணை நோண்டி விஷான்றார். அப்போ திருமால்பூர் என்ன இருது? இங்கே எத்தனை இடத்துல நோண்டி வைப்பார் மகாவிஷ்ணு. இதெல்லாம் எங்கே நடந்தது? ஹிமாலயா சுற்றிற இடத்துல நடந்தது. அப்போ இதெல்லாம் என்ன? அபிமான க்ஷேத்திரங்கள். இங்கே நடந்தா மாதிரி அசம்ஷன், வேறு ஒன்றும் இல்லை. பண்ணிக்கலாம், அசம்ஷன் பண்ண வேண்டியதான். பட் இங்கே தான் நடந்து உறுதியிட்டு சொல்லவே முடியாது. ஸோ கம்மிங் டு டுடே சப்ஜெக்ட் ஆன் லலிதா திருசதி. இந்த அம்மாவோட ஆக்ஞை சொல்லுன்னு சொல்கிறா. என்ன பண்ணலாம் பார்த்தேன். ரன்னிங் மேட்டராக படிச்சுடலாம்ல, அது நல்லா இருக்காது. நிறைய பேர் மீனிங் வேணும் கேட்குறா. ஸோ இன்னிலேருந்து லலிதா திருசதியை இதை ஹயக்ரீவர் என்ன பண்ணுறார், இவ அகஸ்தியருக்கு லலிதா அகஸ்தியருக்கும் லோபாமுத்தருக்கும் லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்லித்தரார். ஆனால் இவருக்கு திருப்தி இல்லை. யாருக்கு? அகஸ்தியருக்கு. இல்லை, எனக்கு வந்து இதாக இல்லை அப்படின்றார். இங்கே பாருங்க, ஸ்ரீ குருப்பியோ நமக, ஸ்ரீமாத்திரை நமக. அம்பாளும் சுவாமியும் சேர்ந்து செய்த மிக உயர்ந்த சோஸ்திரம் லலிதா திருசதி. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் அம்பாளின் ஆக்ஞையால் வாக்தேவதைகளால் செய்யப்பட்டது. இந்த சகஸ்ரநாமத்தில் உள்ள ஒவ்வொரு நாமாவும் மிகவும் பெருமை வாய்ந்து தெரியாது. விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் உள்ள 1000 நாமக்களும் விஷ்ணு நாமாக்களை விட சிவசகஸ்ரநாமத்திலே ஒரே ஒரு நாமம் உயரமானது. அதே சமயம் சிவசகஸ்ரநாமத்தில் உள்ள 1000 சிவநாமாக்களை விட
லலிதா சகஸ்ரநாமத்தில் உள்ள ஒரே ஒரு நாமம் உயர்வானது. இத்தனை பெருமை வாய்ந்த லலிதா சகஸ்ரநாமம். லலிதா திருசதியோ அதைவிட பெருமை வாய்ந்தது. லலிதா சகஸ்ரநாமம் முழுக்க சொன்னால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை போல் கோடி மடங்கு பலனை தருவது இந்த 300 நாமாவளியில் வந்துடும். அதில் 1000 நாமாவளி, இதில் 300 நாமாவளி. லலிதா திருசதிக்கு இத்தனை மகிமை இருப்பது காரணம் என்ன? அம்பாளே தன்னை பற்றி சொன்னது லலிதா திருசதி. அம்பாள் உத்தரவினால் வாக்தேவதிகள் செய்த லலிதா சகஸ்ரநாமத்துக்கே மகிமை அளவிட முடியாது என்றால், சாட்சாத் அம்பாளும் ஈஸ்வரனுமாய் சேர்ந்தருடைய திருசதிக்கு உள்ள மகிமையை என்னென்று சொல்லுது. காமேஸ்வரி இருவரும் சேர்ந்து தந்திருக்கும் அம்பாளின் 300 நாமக்களில் அடங்கிய லலிதா திருசதி ஈடாக எந்த சோஸ்திரமும் கிடையாது. அதனால நம்ம முதல்ல கற்றுக்கும் போது குரு மூலமாக கற்றுக்கணும்னு சொல்லிருக்கு. ஸ்ரீவித்தியின் முதன்மையான மந்திரமாகிய பஞ்ச தசாட்சரி மந்திரத்தின் 15 அக்ஷரங்கள், ஒவ்வொன்றுக்கும் 20 நாமங்கள் என்று மொத்தம் 300 அம்பிகையின் நாமங்கள் அடங்கியது லலிதா திருசதி. இந்த உன்னதமான ஸ்துதியை அம்பாளே நேர ஹயக்ரீவருக்கு உபதேசம் பண்ணினாள். அப்படி பண்ணும்போது அம்பாள் இந்த சோஸ்திரம் எத்தனை ரகசியமாக காப்பாற்றப்பட வேண்டும் என்பதை தெரிவித்தாள். ராஜ்யத்தையே தரலாம், ஏன் சிரசியே தரலாம். ஸ்ரீவித்யா மந்திரமான சோடசாட்சி மகா மந்திரத்தை யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அது ரகசியமாக சித்தியை காப்பாற்ற வேண்டும். இந்த மந்திரத்தையும் விட இன்னும் அநேக ரகசியமாக தந்திருக்கும் இந்த லலிதா திருசதியை சோடசாட்சியை விட உயர்வானதுன்னு சொல்லப்படுறது. 300 நாமாக்களை கொண்ட திருசதி என்ற பெயர் பெற்ற இந்த திருதிக்கு அம்பாளை வைத்த பெயர் சர்வபூர்த்திகரி. சர்வபூர்த்திகரினா அதோட பூர்த்தி ஆயிடுத்து. அதுக்கப்புறம் பூஜைகள் எல்லாம் பண்ணக்கூடாது, வேறு சோஸ்திரம் சொல்லக்கூடாது. இந்த நாமங்களை சொல்வது எல்லா கர்மங்களையும் குறைபாடு நீங்கி பூர்த்தி பெற செய்யும் என்பதால் சர்வபூர்த்திகரி என்றுதான் பெயர் தந்ததாக அம்பாள் சொல்றா. அப்படி சொல்லியிருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம அதில். இப்போ என்ன செய்யறார்? இத்தனை மகிமை உள்ள சோஸ்திரம் நமக்கு கிடைப்பதற்கு முக்கிய காரணம் அகஸ்திய மாமுனிவர். இந்த சோஸ்திரம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று தன் குருவாய் ஹயக்ரீவன் பாதங்களை 3 வருஷ காலம் பிடிச்சி கெஞ்சிருக்கார் காஞ்சிபுரத்தில். அதற்கு முன்புதான் லலிதா ஹயக்ரீவர் லலிதா சகஸ்ரநாமத்தை உபதேசித்து பெருமைகளை சொல்லியிருந்தார். ஸ்ரீவித்தியையும் லலிதா சகஸ்ரநாமம் உபதேசம் ஆகிவிட்டது என்று வேற என்ன வேண்டும் கேட்கிறார். ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்தினால் அகஸ்திய மனத்தில் ஒரு இடத்தில் மன அமைதி ஏற்படவில்லை. இன்னும் ஏதோ ரகசியமாக ஏதோ நீங்கள் ஒழிச்சுட்டு இருக்கேன்னு கேட்க சொல்கிறார் அவர். மனக்குறையை ஸ்ரீகுருவிவரை யார் சொல்ல முடியும்? எனவே அவர் ஹயக்ரீவரை அடைந்து, ஏனோ எனக்கு மனதில் ஒரு குறை இருக்கிறது, எனக்கு தங்களுக்கு உபதேசிக்க வேண்டிய விஷயம் வேறு தான் இருக்கிறதா, பாக்கி இருக்கான்னு கேட்குறாரு. பிரார்த்தனை செய்த அகஸ்தியர் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளாமல் விடுவதில்லை என்று சங்கல்பத்துடன் குருவின் பாதத்தையே கெட்டியாக 3 வருஷம் முடிச்சிருந்தார். இதை கண்ட ஹயக்ரீவர் திடுக்கிட்டு, என்னது, என் பாதங்களை விட்டுவிடு என்று சொல்லி அகஸ்தியர் கேட்கவில்லை. என்ன சிஷ்யனுக்கு நமக்கு தெரிந்ததெல்லாம் உபதேசம் பண்ணியும் ஏதோ ஒன்று இருக்கு சொல்கிறானே என்று எண்ணி ஹயக்ரீவர் நெடுநேரம் யோசனை செய்தார். இதற்கு பதில் அம்பாளிலிருந்து கிடைக்கும் என்று தோன்றி அம்பாளை தியானித்தார். 3 வருஷ காலம் அப்படியே சென்றது. 14 லோகங்களில் உள்ளவருக்கும் இந்த குரு சிஷ்யன் இது மாதிரி இருக்காளன்னு பார்க்குறா எல்லாரும். இந்த ரகசியமாக அப்போ 3 வருஷமானதும் ஒரு நாள் ஹயக்ரீவர் முன் ஈஸ்வரனோட அம்பாள் பிரத்யட்சமாகி அவர்கள் இருவருக்கும் சர்வபூர்த்திகரி என்னும் ரகசியமான இந்த சோத்திரத்தை பற்றி சொன்னாள். இந்த ரகசியமான சோத்திரத்தை நீ தாராளமாக அகஸ்தியருக்கு சொல்லிக் கொடுக்கலாம், இதுக்கு தகுந்த பாத்திரம் அவர் தான் அப்படி சொல்கிறார். அவன் 3 வருஷ காலமாக விடாப்பிடியாக உன் பாதங்களை பற்றி கொண்டதால் அதுக்கு தகுதி உள்ளது என்பதை சாட்சி. மேலும் அவன் மனதில் ஏற்பட்டுள்ள குறைந்த சோத்திரத்தை உபதேசம் பண்ணினால் நீங்க இப்படி சொல்கிறார். இவ்வாறாக அகஸ்திய மனதில் உள்ள குறையை உண்டாக்கி
அதை நிவர்த்தி பண்ணிகளாய் அம்பாள் லோக க்ஷேமார்த்தம் சர்வபூர்த்திகரியாக ஸ்ரீ லலிதா திருசதியை லோகத்துக்கு வெளியிட்டாள். இந்த திருசதியை ஹயகிரீவரும் அம்பாள் உத்தர பிரகாரம் அகஸ்தியருக்கு உபதேசம் பண்ணினார். அப்படி அவர் பண்ணிய பிறகு 3 வருஷ காலம் கெட்டியாக பத்தியந்தியில் பாதங்களை விட்டு அகஸ்தியர் எழுந்தார். எழுந்து ஹயகிரீவுக்கு நமஸ்காரம் பண்ணினார். இந்த விஷயம் பிரம்மாண்ட புராணத்தில் உத்தரகண்டத்தில் விரிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. பொதுவாக ஸ்ரீவித்யா மந்திரம் என்றால் பஞ்சதசி, சோடசி மற்றும் பாலா, நவாஷிரி, புவனேஸ்வரி மந்திரங்களை குறிக்கும். பஞ்சதசி மந்திரத்தை மகிமை பற்றி சாஸ்திரங்களில் வெகுவாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த பஞ்சதசி மந்திரத்துக்கு 12 ரிஷிகள், இந்த 12 பேர் 15 அக்ஷரங்களை கொண்ட மந்திரத்தால் அம்பாளை உபாசனை செய்தார்கள். இவர்கள் வெளியிட்ட பஞ்சதசி மந்திரங்களில் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதே அக்ஷரங்கள் தான் ஆனால் வரிசை மாறி இருக்கும். இந்த 12 வகை மந்திரங்களில் 2 மந்திரங்கள் தான் வடக்கில் உள்ளன. ஒன்று மன்மதன ரிஷியாக கொண்ட காதி வித்தியை, அடுத்து லோபாமுத்திரால காதி வித்தியை. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த லலிதா திருசதியை பற்றி ஆரம்பிக்க போகிறோம். ரொம்ப கால ஆரம்பிக்கிறது இது. இப்போ இன்னிலேருந்து ஒவ்வொரு வார்த்தையாக சொல்ல போகிறேன் நான். அதுக்கு முன்னாடி இது காத்தால் வந்த படம் எனக்கு. இது புவனேஸ்வரி படம், லலிதாம்பான்னு போட்டிருக்கான். பாஷாங்குசம் மராபயத்தோட கொண்ட காம்பாள் சர்வ லட்சணங்களோடு இருக்கா. அகஸ்தியர் இருக்கார், அம்பாளை பிரத்யட்சமாகறா, ஹயகிரீவட்ட சொல்கிறா சொல்லி கொடுண்டு. அது இது ஹயகிரீவுடைய தனி தோற்றம். அது இது பிரம்மாண்ட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மாண்ட புராணம் காஞ்சிபுரம் அன்ரிலேட்டட் ஏரியாஸ் எல்லாம் கவரேஜ் ஆகிருக்கு அதில். ஸோ மகாவிஷ்ணுவே மானுட ரூபம் எடுத்து லலிதா பரமேஸ்வரி பெரிய யஜ்யம் பண்ணுறா காஞ்சிபுரத்தில். அதை காக்கிறதுக்கு வந்திருக்கார். அப்படி தூங்கிடுறார். அந்த வில்லோட இந்த நான் இருக்குல்ல, அது கட்டியிருக்கு. அந்த நுனியை இங்கே வச்சு மாவா கடைக்கு வச்சுட்டு அப்படி தூங்குறார். எழுப்பி பார்க்குறா, எழுந்துக்கல. அந்த நேரத்தில் வம்சின்ற கரையான் அவட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறா. அந்த கரையான் போய் அந்த நாணை கடிச்சிடுறது. டங்குன்னு போய் தலை அறுபட்டு போய் விழுந்துடுறது. இங்கே விஷ்ணுவோட தலை அறுபட்டு போய் விழுந்துடுறது. அப்போ லக்ஷ்மி வந்து அழறா. அப்போ அம்பாள் சொல்கிறா, எல்லாம் ஒரு காரண காரியத்துக்கு சொல்லி யாகபலிக்காக அந்த குதிரையினுடைய தலையை ஒட்டி வெட்டி வைக்கிறா. அதுதான் ஹயக்ரீவர். உபனிஷத் பிரம்மேந்திர மடத்தில் இந்த உபதேசம் நடந்ததாக சொல்லப்படுறதுக்கு. இப்போ வந்து வி ஆர் கோயிங் த்ரூ ஒவ்வொரு வார்த்தைகளும் 300 வார்த்தைகளை பார்க்க போகிறோம். ககார ரூபா மன்மத ரிஷியாக கொண்ட காதி வித்யா பஞ்ச தசாட்சர மந்திரத்தின் முதல் அக்ஷரம் ககாரம். அந்த ககாரத்தின் வடிப்பை உடையவள். அதாவது காதி வித்யா பஞ்ச தசாட்சர மந்திரத்தையே சரீரமாக உடையவள். 2வது கல்யாணி. வெவ்வேறு விதமான சுகங்களையே கல்யாணம் என்கிறோம். மானிடருக்கு சுகம் தருபவள். இளமை, கல்வி, செல்வம், பலம், மனக்கட்டுப்பாடு. இந்த லோகம் முழுவதற்கும் ஒரே சக்கரவர்த்தியாக இருக்கும் ஒருவனுக்கு உலகில் சுகம் தரக்கூடிய நல்ல விஷயங்கள் அனைத்தையுமே இருக்குமானால் அந்த சுகத்திற்கு மனுஷ்யானந்தம் என்று பெயர். தைத்திரோபனிஷத்தில் பிரம்மானந்த வல்லி என்ற பகுதியில் இந்த மனுஷ்யானந்தம் பற்றி சொல்லியிருக்கிறது. இந்த மனுஷ்யானந்தத்தை விட உயர்ந்த ஆனந்தம் எது, அதே விட உயர்ந்த ஆனந்தம் எது, படிப்படியாக ஆனந்த வகைகளை சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷ்யானந்தத்தை விட உயர்ந்த ஆனந்தம் கந்தர்வர்கள் அனுபவிக்கும் ஆனந்தம். அதற்கு மேல் தேவ கந்தர்வர்கள், பித்திருக்கள்,
ஆஜான தேவர்கள், கர்மதேவர், தேவர், இந்திரன், பிரகஸ்பதி, பிரஜாபதி இவர் ஒவ்வொரு ஆனந்தமும் படிப்படியாக 100 மடங்கு உயர்ந்தது என்கிறது தைத்திரிய உபனிஷத்து. கடைசியாக உச்சாணி கொம்பாக இருப்பது பிரம்மானந்தம், அதுதான் அந்த கல்யாணி. கல்யாண குணசாலினி 3வது. கல்யாண குணங்கள் என்பன பரம மங்களமான குணங்களை சுகத்தை தரும் குணங்கள். இந்த குணங்கள் அம்பாளின் வசத்தில் இருப்பதனாலேயே அவை பரம மங்களமான குணங்களாக விளங்குகின்றன. அதனால தான் சிவசைலத்தில் ஆழ்வாக்குச்சி பக்கத்தில் இருக்கு இல்லையா, பரம கல்யாணினே பேர் அம்பாளுக்குங்க. இப்படியும் சொல்லலாம், பரம மங்களமான குணங்கள் கொண்ட யாரை ஞாபகப்படுத்திக்கிறதோ அந்த அம்பாள். வாசவத்தில் நிற்குண என்றால் அம்பாள் குணங்கள் ஏதுமற்றவள். ஆனாலும் சாமானிய பக்தர்கள் தன்னை அறிந்து கொள்ளும் வகையில் இந்த கல்யாண குணங்கள் தன்னை அடையாளம் காட்டும்படி விளங்குகிறாள். கல்யாண செயல நிலைய சுகம் என்ற மலையில் சிகரமாக உள்ளவள். சுகம், பரம மங்களம், கல்யாண குணங்கள் இவை மலையாக பாவித்தால் அந்த மலையின் மேலுள்ள சிகரமாக இருப்பவள். மலை சிகரம் என்பது மண்ணோ மரம் செடி கொடியோ இல்லாத கனமான கல்லாகும். தானே தனியாய் உயர்ந்து நிற்கும் உச்சி சிகரம் போல் ஆனந்தமயமாக இருப்பவள் கல்யாண செயல்நிலையா. கமனியா 5வது. அனைவரும் மனத்தையும் கவர்ந்து இழுக்கும்படி உடையவள். சுகத்தையே யாவரும் விரும்பவர். சுகம் நம் மனத்தை இழுக்கிறது. வேண்டியது கிடைத்தால் சுகம் ஏற்படுகிறது. நாம் வேண்டுவதை தந்து நமக்கு சுகத்தை தரும் இஷ்ட தேவதையின் வடிவையாக இருப்பது அம்பாள் தான். அந்த தேவதைகள் நம் இஷ்டத்தை பூர்த்தி செய்ய சக்தி தருவதே அம்பாள் தான். எனவே நம் மனத்தை கவரும் சக்தியாக விளங்குகிறாள். பரமானந்தா என்றபடி அம்பாள் பரமானந்தம் ஒன்றையே தன் சுரூபமாக உள்ளவள். கலாவதி ஆய கலைகள் 64 கலைகளும் வடிவாக உள்ளவள். மேலும் சந்திரனின் 16 கலைகளில் உருவமாக இருப்பவள். அமாவாசை பிரதமை என்று வரிசையாக பௌர்ணமி வல்லை சந்திரனுக்கு 16 கலைகள். கலைகள் என்பது அவயங்களை குறிக்கும். அருவான அம்பாள் நமக்கெல்லாம் தியானம் பண்ண வேண்டும், எளிதாக இருக்க வேண்டும் என்பதால் கை கால் முதலுள்ள அவயங்களும் காணப்படுவதாலும் கலாவதி எனப்படுகிறாள். கமலாட்சி 7வது. மலர்ந்த தாமரை பூவின் இதழ்களைப் போல் கண்களை உடையவள். அட்சி என்றால் கண்ணால் பெறப்படும் ஞானம். கமலா என்பது லட்சுமி. லட்சுமியை பற்றி ஞானம் உடையவள், அந்த ஞானம் தருபவள் என்று அர்த்தம். கமலா என்ற பதத்தால் இவ்வுலகத்திலும் பரலோகத்திலும் உள்ள ஐஸ்வர்யம் குறிப்பிடப்படுகிறது. அம்பாள் இவ்வுலகிற்கு வேண்டிய பொருட்செல்வத்தையும் அவ்வுலகிற்கு வேண்டிய அருட்செல்வத்தையும் அள்ளி தருகிறாள். இந்த 20 செல்வங்களையும் தன் கணக்கன் பார்வையாக தருவதால் அம்பாளை கமலாட்சி என்கிறோம். கல்மஷக்னி. கல்மஷம் என்றால் பாபங்கள். பாபங்களை நாசம் செய்கிறவள். அஜ்ஞானம் என்னும் இருளையும் பிரம்மஜானம் என்னும் தீயில் எரித்து அத்வைத ஞானம் தரும் ஆனந்த ஞான ஸ்வரூபிணி ஆகும் அம்பாள் விளங்குகிறாள். ஊழ்வனை நீக்கும் உயர்வே சக்தி, உள்ள தொழிலும் விளக்கே சக்தி என்று பாரதியார் சொல்கிறார். கருணாம் சாகர 9வது நாமாவளி. அம்பாள் அமிர்தம் போன்ற கருணைக்கடலாய் உள்ளவள். மோட்சம் அமிர்தம். இந்த மோட்சம் அம்பாளின் கருணையினாலே கிடைக்கிறது. அத்தகைய கருணை ஒரு சமுத்திரமாய் இருக்கிறது. அம்பாள் மோட்சம் என்னும் அமிர்த கடலாக மெரிகிறாள். இந்த கடலிலிருந்து எழும்பும் மேகங்கள் பக்தர்களின் உபாசனைக்கு உரிய பலனை வர்ஷிக்கின்றன. தன்னை சரணடைந்தவரை ரட்சிக்கும் தர்மத்துக்கு கருணை என்று பெயர். இந்த கருணையே சமுத்திரமானது போன்றவள் அம்பாள். சாகரம் என்பதுக்கு கடலுக்கு பெயர் வந்ததுக்கு காரணம் சகரபுத்திரர்கள். அவர்கள் கங்கையை பிரபாகித்து கடலில் சங்கமித்து கடலுக்கு அழியாத தன்மையை தந்து சகரபுத்திரர்களுக்காக கருணையுடன் பிரம்மலோகத்தையும் அம்பாள் தந்தாள். இதனாலும் கருணாமிருத சாகரா என்ற பெயரை அம்பாள் பெற்றாள். கதம்ப கானனாவாச. கல்ப விருட்சத்தையே இங்கு கதம்பம் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த கதம்ப மரங்கள் கூடிய காட்டில் வசிப்பவள் அம்பாள். இந்த காடானது மணி தீபத்தில் உள்ளது. இந்த கதம்ப மரத்துக்கு நடுவேதான் அம்பாளின் அரண்மனையான சிந்தாமணி கிரகம் உள்ளது. இது வரைக்கும்
10 நாமாவளி பார்த்துருக்கோம் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி இந்த அளவு பூர்த்தி பண்ணுறேன். அதை நாளையிலேருந்து ஒரு நாளைக்கு 20-25 நாமாவளி போகும். இந்த முன்கதையெல்லாம் சொன்னதுனால அப்படி ஆச்சு. 20 மினிட்ஸ் ஆகிடுது. ஸோ நாளையில் குறைஞ்சபட்சம் ஒரு 20 இல்லைன்னா 25 நாமாவளி சொல்லப்படும். இந்த இது கேளுங்க. எனக்கு என்ன வருத்தம் என்னென்னா, இதெல்லாம் சொல்லி கொடுத்தா பார்க்கணும், கண்டினியூஸாக பார்க்கணும். எனக்கு அதான் கஷ்டம். அது இந்த மாதிரி கண்டினியூஸாக போடுறது யாருக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டேன்றா. பட் இருந்தாலும் அம்பாள் உத்தரவின் பிரகாரம் எடுத்து பண்ணுறது. இதுக்கு வந்து என்னை சப்போர்ட்டிவாக இருந்து இந்த புக்கு வந்து இஸ் பீன் கிஃப்டட் டு மீ பை சர்வமங்கல ராஜராஜேஸ்வரி பீடம். அவளுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பி. ராமலிங்கம் மாமா, அவர் வந்து பெரிய ஸ்காலர், ரொம்ப அழகாக ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கார் எல்லாத்தையும். அவர் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.